அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இந்த 2025 ரொம்ப அற்புதமாக பிறந்திருக்கு. இந்த 2025 நீங்கள் சாதனையாளர்களாக ஆகணும்னா நாம் என்னென்ன விஷயங்களெல்லாம் செய்யணும்? நீங்கள் இல்லை, நானும் நாம் அனைவரும் சாதனையாளர்களாக ஆக வேண்டுமென்றால் என்னென்ன செய்ய வேண்டும்? அதே நேரத்தில் வாழ்க்கை என்பது மிகப்பெரிய பொக்கிஷம், அதையும் நாம் எவ்வாறு அனுபவிக்க வேண்டும்? இதை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். என்னோடய பெயர் பிரம்மஸ்ரீ சங்கர். மனுஷனை பார்த்திங்க அப்படின்னா, இயற்கை எதற்காக படைச்சிருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு மிகப்பெரிய பர்பஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினைக்கிறோம். அது உண்மைதான். ஆனால் நாம் என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, இந்த பூமியில் புற உலகத்தில் இருக்கிற விஷயங்கள், அதாவது அக உலகம் புற உலகம்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது. ஒன்று நமக்குள்ளே இயங்குகிற ஒரு மிகப்பெரிய உலகம். நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன், இந்த அகத்தில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 50 ட்ரில்லியன் மக்கள் செல்கள் என்ற பெயரில் வசிக்கிறாங்க. அதே மாதிரி 1000 ட்ரில்லியன் நுண்ணுயிரிகள், வைரஸ்கள், பாக்டீரியாக்கள், இந்த மாதிரியான நுண்ணுயிரிகள் 1000 ட்ரில்லியன் நம்ம உடம்புல வசிக்கிறாங்க. இப்போ எப்படி நாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல நகர்றோமோ, அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா இதயம் என்ற ஊர்லேருந்து கல்லீரலுக்கு போகிறாங்க, கல்லீரல்னு சொல்லிட்டு கிட்னிக்கு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி அவர்கள் உள்ளிலே இருந்து வேலை செய்கிறாங்க. நம்ம சாப்பாட்டு யாரோ நம்ம ஜீரணம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நாம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் உள்ளுக்குள்ளே நம்மளோட கட்பயோமில் பார்த்திங்க அப்படின்னா, கட்பயோம் என்று சொல்லக்கூடிய ஒரு நுண்ணுயிர்கள், ஏறக்குறைய 1 ட்ரில்லியன் நுண்ணுயிர்கள் அந்த ஜீரண வேலைகளை நமக்கு செய்யுது. இதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப மலைப்பாக இருக்கும். ஆனால் இந்த உடம்புல தான் அது எல்லாமே நடந்துட்டுருக்கு. சரி, அதேமாதிரி வெளியிலேருந்து ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு பேத்தஜன்ஸோ அல்லது ஒரு வைரஸ் கிருமிகளோ உள்ளே வரும் பொழுது அதை எதிர்த்து போராடுறதுக்கு உள்ளுக்குள்ளே இருந்து நோய் எதிர்ப்பாற்றல் அப்படின்றது ஒன்று வருது. இந்த மாதிரி நாம் சாப்பிட்ற சாப்பாடை ஜீரணம் பண்ணுறதுலேருந்து, அதை ரத்தமாகவும் சதையாகவும் எல்லாத்தையும் மாற வைக்கிறதுலேருந்து, ஏற்கனவே இருக்கிற ஒரு செல்லு கெட்டுப்போன செல்லை அழிச்சிட்டு இன்னொரு புது செல்லு உற்பத்தி ஆகிறதுலேருந்து, மிகப்பெரிய அதிசயமே நம்முடைய உடம்பில் ஒவ்வொரு நிமிஷமும் நடந்துட்டுருக்குங்க. இதை நாம் அக உலகத்தை பற்றி சிந்தித்தா மட்டும்தான் நமக்கு தெரியும். புற உலகத்தை மட்டுமே பார்த்துட்டு இருந்தோம்னா நமக்கு இது சுத்தமாக தெரியவே தெரியாது. ஆனால் இந்த பூமியில் பிறக்கிறவங்க பல பேர் பார்த்திங்க அப்படின்னா, தன்னுடைய அகத்தில் இருக்கிற விஷயங்களை பார்க்கவே முடியாமல், அதை உணரவே முடியாமல் வெளியில் இருக்கிற வாழ்க்கையை மட்டும் வாழ்ந்துட்டு இவர்கள் இறக்கிறத நம்ம பெரும்பான்மையான பேர் அப்படி இறக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு சிலர், அந்த பாக்கியம்னு தான் சொல்லணும், இந்த மாதிரி அகத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சவங்க ரொம்ப அரிதாக தான் இருக்காங்க. அந்த வகையில் அடியனுக்கும் அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை என்னுடைய காரண குரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அவர் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் 1921 சித்த சமாஜம்ன்ற ஒரு அமைப்பை நிறுவனப்படுத்தி, அந்த அமைப்பில் தனக்குள்ளே இருக்கிற விஷயத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்றத சித்த வித்தை என்ற ஒரு அற்புதமான வித்தை மூலமாக எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அவர்களுடைய சிஷ்ய பிள்ளைகள் மூலமாக நம்ம கற்றுக்கிட்டு அந்த வித்தையை கடந்த 23 ஆண்டுகளாக நம்ம பயிற்சி செய்து வரும் பொழுது, இன்றைக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற விஷயங்களை நாம் அவ்வளோ இதுவாக நாம் புரிஞ்சுக்கிறோம். அதை எந்த அளவுக்கு அதிசயங்கள் உடலுக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மருத்துவ உலகம் நல்லா முன்னேறி இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஒரு செல் எப்படி இயங்குது, செல்லினுடைய அமைப்பு என்ன, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு உறுப்பு எப்படி இயங்குது, உறுப்புகளினுடைய வேலைகள் என்ன, அது என்னென்ன மாதிரிலாம் வேலை செய்யுது, அது என்னென்ன உணவுப் பொருள்கள், விட்டமின்ஸு, மினரலு, அமினோ ஆசிட்ஸு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு எப்படி வேலை செய்யுது, இப்படின்ற விஷயங்கள்லாம் நாம் இந்த அறிவியல் வளர்ச்சி மூலமாக, மருத்துவ உலகத்தின் மூலமாக நாம் அதையும் பார்த்துட்ருக்குறோம். அப்போது இதை உட்கார்ந்து நாம் பார்த்தோம்னாலே நம்மளுடைய மதிப்பு எவ்வளோ பெரிய மதிப்புன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிடும். இப்போ மனம் அப்படின்ற ஒன்று தான் நமக்கு இந்த கம்பேரிசன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவர்களோட நம்மளை ஒப்பிட்டு பார்த்துட்டு, அவர்கள் இந்த நிலையில் இருக்கிறாங்க, நாமளை இந்த நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஒரு தாழ்வு மனப்பான்மையோ அல்லது உயர்வு மனப்பான்மையோ கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை இந்த மனம்தான் வேலை செய்யுது. புரியுதுங்களா? இப்போ உலகத்தில் படித்தவன் தான் பெரிய ஆள், படிக்காதவன்லாம் முட்டாள், பதவியில் இருக்கிறவன் தான் பெரிய ஆள், பதவி இல்லாதவன்லாம் ஒன்றுத்துக்கும் உதவாதவன், இப்படிப்பட்ட ஒரு கான்செப்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மனசு தான் நமக்கு ஏற்படுத்திக்குது. அதே மாதிரி
இந்த நிலையில் பதவிகள் போகிறவங்க, படித்தவங்க, இவங்கெல்லாம் வந்து என்ன அவங்க நினச்சிக்கிறாங்கன்னா, அவங்க வந்து ஏதோ ஒரு பெரிய சாதனையை பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த உலக பணக்காரர்கள்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா, அவங்க ஒரு பெரிய சாதனையை படைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் ஒரு பிரமிப்பாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஆனால் அவர்களுக்கும் அந்த கடைசியில் வந்து அவர்கள் இறக்கும் பொழுது நாம் ஏன் இறக்குறோன்ட்டு தெரியாமலே அவங்க இறந்து போயிடுவாங்க. ஆனால் அந்த இடைப்பட்ட காலத்தில் வாழுற வாழ்க்கையில் அவர்கள் வந்து அவர்கள் மனதில் என்னென்னலாம் வக்கரங்கள் தோன்றுதோ, அவர்கள் எப்படி எப்படிலாம் தப்பு தப்பாக இந்த உலகத்தில் புரிஞ்சிக்கிறாங்களோ அதை வந்து ஒரு கோட்பாடுகள்லாம் இங்கே வச்சுட்டு போயிடுறாங்க. அதுதான் வந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு இசம், அதாவது கோட்பாடு, உள்ளியலில் வந்து உள் இயக்கம் அப்படின்ற ஒரு கோட்பாடு இருக்குங்க. அந்த கோட்பாடினுடைய தத்துவம் என்ன அப்படின்னா அது வந்து அன்பு அப்படின்றது தான். சுயநலமற்ற ஒரு அன்பு இந்த உடம்புல வந்து இப்போ உதாரணமாக நாம் வந்து ஏதாவது ஒரு சாப்பிட்றோம், இந்த வயிறு வந்து நான் ஜீரணம் பண்ண மாட்டேன், வயிற்றில் இருக்கிற 1 பில்லியன் வந்து அந்த கட்பயம்ஸ் வந்து நான் நீங்கள் கொடுக்குற சாப்பாட்டை ஜீரணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னா இந்த உடம்பு நல்லா இயங்குமா? இயங்காது. என்ன அதே மாதிரி ஒரு இதயம் வந்து நான் வந்து இத்தனை முறை துடிக்கிறேன், துடிக்காமல் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இந்த உடம்பு இயங்குமா? இயங்காது. அதே மாதிரி ஒரு நாளைக்கு வந்து 21,600 முறை நாம் சுவாசம் பண்ணுறோம், நான் சுவாசம் பண்ண மாட்டேன்னு சொல்லிச்சுன்னா என்ன? நாம் செத்து போய்டும். அப்போது இந்த இணக்கமான சூழ்நிலை வந்து இந்த உள்ளுக்குள்ளேயே இருக்குங்க. நம்மளுடைய உடம்புக்குள்ளே ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை. இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிவபெருமான் அப்படின்னு சொல்கிற கான்செப்ட், அதாவது நம்மளுடைய உடம்புல இருக்கிற உயிரை சிவம் அப்படின்ற ஒரு சிவம் அப்படின்னா அந்த வாசி என்கின்ற அந்த வார்த்தையை மருவி வாசி இதை திருப்பி போட்டோம்னா சிவா. இந்த சிவம் வந்து இயங்கிறது வந்து அந்த சிவம், அதாவது வாசியினுடைய இயக்கவியல், இதுதான் வந்து சிவம்னு சொல்கிறாங்க. இந்த சிவம் இந்த உடம்புல வந்து நல்லிணக்கத்தோடு அது இயங்கிறதுனால அவருக்கு பேர் வந்து நல்லிணக்க ஈஸ்வரன் கூட நம்ம பெரியவங்க அவர் சொல்கிறாங்க. இப்போது ஈஸ்வரன் அப்படின்னா என்ன? நம்மளை காப்பாற்றுபவன். வரன் அப்படின்னா வரன்னா யார்? காப்பாற்றுபவர். ஈஸ்னா பராமரிப்பவன், நம்மை காப்பாற்றுபவன். அதனால தான் ஈஸ்வரன்ற பேர் சொல்கிறோம். இப்போ அல்லான்ற பேரும் இது ஜீசஸ்ன்ற பேர். ஜீசஸ்னால் கர்த்தர். கர்த்தர்னா என்ன? கர்த்தர்னா ஒரு வேலையை செய்பவர். என்ன வேலை செய்கிறாரு? இந்த உயிர்ப்பித்து இருக்கக்கூடிய வேலையை அவர் உள்ளிலே இருந்து செய்வதால் அவர் பெயர் கர்த்தர். புரியுதுங்களா? அதே மாதிரி இப்போ அல்லாஹ் அப்படின்னா இந்த உடல் முழுவதும் உயிராற்றலாக இருந்து கொண்டு இந்த உடம்புல வந்து எங்கும், இந்த உடலில் எங்கும் நீக்கமர உடம்புல இருக்கிற உச்சியிலேருந்து பாதம் வரைக்கும் இருக்கிற உயிராற்றல் அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொல்கிறோம். இதே சக்தி வெளியிலே இருக்குங்க. பிரபஞ்சத்துலேயும் இந்த சக்தி இருக்குது. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சக்திக்கும் நம்மளுடைய உடம்பில் இருக்கிற சக்திக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்மளுடைய உடம்பில் இருக்கிற செல்களுக்கும் நம்மளுடைய உடம்பில் இருக்கிற எல்லா கர்ப்பையும் உயிரிகளுக்கும் உணர்வு என்ற ஒன்று உண்டு. இந்த உணர்வு எதில் வரும்னா மனம் அப்படின்றதுல வரும். ஆனால் இதே பஞ்சபூதத்தில் இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுகளுக்கு வந்து உணர்வுகள் இருக்கா அப்படின்னா கிடையாது. ஆனால் இந்த பஞ்சபூத சக்தியை இழக்கக்கூடிய வல்லமை வந்து எதில் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய எல்லோருடைய மனோசக்தியில் தான் அது அமைஞ்சிருக்கு. உதாரணமாக பார்த்திங்க அப்படின்னா பெருவாரியான மக்கள் என்ன மாதிரி சிந்தனை செய்கிறார்களோ அப்படி தான் இந்த உலகம் இயங்கும். இப்போ இந்த உலகம் வந்து ஒரு கம்ப்யூட்டர் இயங்குதுங்க, ஒரு ப்ரோக்ராம் வந்து கம்ப்யூட்டரை இயக்குது, ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இந்த கம்ப்யூட்டரை இயக்குது. அதே மாதிரி நமக்கு உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த உடல் உயிர் இந்த மாதிரியான சிஸ்டமேட்டிக்காக எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நமக்குள்ளே இருக்குது. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இயங்கிறதுனால தான் இப்போ வந்து நான் நேற்று வீடியோவில் சொன்னேன், ஒரு அணுவாக இருக்கிற அந்த ஒரு விதையாக இருக்கிறது வந்து ஒரு ஆலமரமாக வளருது. அதே மாதிரி ஒரு விந்தணுவாகப்பட்டது ஒரு கருமுட்டையோடு சேர்ந்து அந்த 46 குரோமோசோமங்கள் 23 குரோமோசோம்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு மனித உருவத்தை எடுத்து அந்த உருவம் வந்து எப்படிலாம் இருக்கணும், கண்ணீர் எப்படி இருக்கணும், காது எப்படி இருக்கணும், உருவம் எப்படி இருக்கணும், இப்படிலாம் ஒரு சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஆப்ரேட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த உடம்பையே வந்து உருவாக்குற ஒரு தன்மை, அதாவது சுயமாக உருவாக்குறது. இப்போ இந்த உடம்பு பார்த்திங்க அப்படின்னா சுயம்ங்க. இது அப்பா கிட்ட இருந்து விந்தணு போகுது, அம்மா கிட்ட இருந்து கருமுட்டை வருது. ஆனால் இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து எப்படி இயங்குதுன்னா
அப்பா அப்படின்றதோட அம்மாவுடைய அவனுடைய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்னாலேயோ எதுலேயோ இயங்கலை. இந்த ரெண்டும் வந்து இந்த உடல்கள்லேருந்து பிரிஞ்சு ஒன்றா சேர்ந்து சுயமாகவே இது வந்து நம்மளை வந்து கட்டமைச்சு இவ்வளோ பெரிய நிலை வந்து அடையுதுங்க. இதுதான் வந்து அதிசயத்திலேயே அதிசயம். இந்த உடம்பில் இருக்கிற இந்த ஒரு செல் உயிரியாகப்பட்டது, அந்த ஒரு விந்தணுவாகப்பட்டது கருமுட்டையோடு சேர்ந்து இந்த எண்ஜான் உடம்பு நமக்கு கொடுத்து அதில் வந்து ஏறக்குறைய 50 ட்ரில்லியன் செல்களாக வந்து அதில் வந்து ஏறக்குறைய 1000 ட்ரில்லியன் நுண்ணுயிரிகளும் சேர்ந்து ஒன்றா இணக்கமாக இயங்குது. பார்த்திங்களா? இந்த உலகத்திலேயே இருக்கிற மிகப்பெரிய அற்புதம், ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த உடலும் இந்த உயிரும் தான். அதனால தான் நம்ம இந்த உடம்பையும் உயிரையும் உணர்ந்த சித்தர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த உயிரையும் அவர்கள் குறைத்து மதிப்பிட மாட்டார்கள். தன் உயிரை எப்படி பார்க்குறாங்களோ அதே மாதிரி தான் எல்லா உயிர்களையும் பார்ப்பாங்க. அதனால தான் எல்லா உயிரும் ஒன்று அப்படின்ற ஒரு நிலையில் அவர்கள் வந்து இருக்கிறாங்க. அதுலேயும் வந்து ஏன் இந்த மானுட உயிர் வந்து மிகவும் சிறப்பானது அப்படின்னா, இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இயங்குகிற இவ்வளோ பெரிய ரகசியத்தை பேணி பாதுகாக்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை உணரக்கூடிய தன்மை வந்து இந்த மனித ஜென்மத்துக்கு மட்டும்தான் இருக்குது. வேறு எந்த விலங்குகளுக்கும் இருக்காது. மற்ற ஜனங்கள்லாம் நம்ம வந்து அது சாப்பிடும், மற்ற வேலைகள் வந்து உடல் இயக்கம் தன்னால் நடக்கும், அது உடல் உறவு அப்படின்ற மாதிரி பண்ணி இனப்பெருக்கம் செய்யும், எல்லாம் பண்ணும். ஆனால் இந்த மனிதன் மட்டும்தான் தன்னைத்தான் உணரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பகுத்தறிவை இவன் பெற்றிருக்கிறான். பகுத்தறிவுனா வெளியிலேருந்து இவங்க சொல்கிற மாதிரி ஜாதி மதத்தை வைத்துக்கொண்டு தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதி, பிராமணன்னா உயர்ந்தவன், பறையன்னா வந்து கெட்டவன் தாழ்ந்தவன், இப்படிலாம் கிடையாதுங்க. ஆக்சுவலாக வந்து நமக்குள்ளே இருக்கிற சிவத்துக்கு வந்து பிராமணனும் தெரியாது, பறையன்னும் தெரியாது, முதலியார்னும் தெரியாது, நாய்க்கர்னும் தெரியாது. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று தான். நமக்கு இயங்கிறதுக்கான சக்தியை கொடுக்கும். நம்ம உடம்பு உருவத்தை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கான சிஸ்டத்தை வந்து அதுக்குள்ளே வச்சுருக்கோம், அதற்கான ப்ரோக்ராமை வச்சுருக்கோம். எப்போ வந்து ஒரு விந்தணு வருதோ, எப்போ வந்து ஒரு கருமுட்டை வருதோ, தகுந்த சூழ்நிலையில் தகுதியான நிலையில் அது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து ஒரு உயிராக உற்பத்தி ஆகிடும். இந்த உற்பத்தி ஆகி அது 300 நாளில் வந்து தாயினுடைய வயிற்றில் வந்து குழந்தையாக வருங்க. இந்த மாதிரி நாம் தாய் சாப்பிட்ற சாப்பாடெலாம் வந்து இந்த செல்கள் கட்டமைக்கிறதுக்கு, இந்த உருவம் வளர்கிறதுக்கெல்லாம் வருது. அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜாதி மதம் தெரியுமா, பகுத்தறிவுன்னு தெரியுமா, திராவிடம் தெரியுமா, தமிழகம் தெரியுமா, இதெல்லாம் சுத்தமாக தெரியாதுங்க. வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு அதுவும் அதுக்கு தெரியாது. அதை பொறுத்தன வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு இறையாற்றல், அந்த இறையாற்றல் வந்து இயங்கிக்கிட்டே இருக்குங்க. அந்த இயக்கம் தான் இந்த உடல் என்கின்ற இந்த ஒரு அற்புதமான அதிசயத்தை படைச்சி கொடுத்துருக்கு. ஆனால் இந்த மனிதன் இந்த பூமியில் வாழும்போது இவன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, இவர்கள் வந்து இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து எடுத்துக்கிறாங்க. என்ன ஜாதி மதங்கள், என்ன உயர்வு தாழ்வு, தொழில் செய்கிறது, பணம். மெயினாக பார்த்திங்க அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து மனித இனம் அமைதியற்ற ஒரு தன்மையை எப்போ அடைந்ததுன்னா, பணம் என்ற ஒன்றை வந்து இவன் கண்டுபிடிச்ச பிறகு தாங்க இந்த அமைதியின் மாத தன்மையே இந்த உலகத்தில் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் தான் எல்லா இந்த மேன்மேடு டிசாஸ்டர்ஸ், அது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மணின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் எ மேன்மேடு டிசாஸ்டர் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். அதுதான் நான் சொல்லுவேன், என்னுடைய அறிவு கேட்டேன்னு தான் நான் சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு பொருளை நுகர்றதா இருந்தாலும் பணம் வேணும். அதே மாதிரி இந்த பணம் தான் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து நமக்கு தீர்மானம் பண்ணுது. எல்லாமே இதில் தான் வந்திருக்கு. அதே மாதிரி ஆட்சிக்கு வர்றதையும் பணம் தான் தீர்மானம் பண்ணுது. அதே மாதிரி இன்றைக்கி இந்த சாராயம் இந்த மாதிரியெல்லாம் விஷயம்லாம் எதற்காக? இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக தான். உன்னுடைய உயிரை கொள்றதுக்கான அந்த சாராயத்தை உங்களுக்கு விற்று இந்த பணத்தை வந்து உங்களுடைய உழைப்பை சுரண்டுறது தான் இந்த இந்த சாராய விற்பனையெல்லாம். அதே மாதிரி போதைப் பொருள் விற்பனை, உங்களுடைய உயிராற்றலை உயிரை அழிக்கக்கூடிய ஒரு தன்மை, உங்களை மனிதன் நிலையிலிருந்து மிருக நிலைக்கு மாற்றக்கூடிய ஒரு தன்மை இந்த சாராயமும் இந்த போதையும். இது எல்லாமே இந்த மனிதன் தான் வாழ்ந்திருப்பதற்காக, தான் மட்டுமே வாழ்ந்திருக்கணும்னு சொல்கிற அந்த துர்பாக்கியமான ஒரு சிந்தனை, துர்ச்சிந்தனை, அதுக்கு பேர் தான் துர்சாதனன்னு பேர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த துர்சாதனையின் மூலமாக அவன் சேர்த்துக்கிட்ட எல்லா விஷயமும் வந்து துர்யோதனம்னு பேர். துர்யோதனம் துர்பாக்கியமான செயல்களை செஞ்சு தனக்குத்தானே தனங்களை சேர்த்துறதுக்கு பேர் தான் துர்யோதனன்னு பேர். ஆனால் உள்ளுக்குள்ளே பஞ்சபாண்டவர்கள்ன்ற நிலையில் வந்து நம்முடைய உயிரெலாம் இயங்கிட்டு இருக்குதுன்றது நாம் வந்து படிச்சிருக்கோம், உணர்ந்திருக்கணும். எனவே இந்த நிலையில் உங்களை நோக்கிய பயணத்தை நீங்கள் வந்து தொடங்குனீங்க அப்படின்னா, இந்த உலகில் நாம் இருக்கணும், பணம் சம்பாதிக்கணும். பணம் இல்லைன்னா அடுத்த வேளை சாப்பாடு சாப்பிட முடியாது. பணம் இல்லைன்னா இந்த உலகத்தில் எதுவுமே செய்ய முடியாது. இன்றைக்கி பிறக்கிறதுக்கும் பணம் தான், இறக்கிறதுக்கும் பணம் தான்.
என்ன வாழறதுக்கும் பணம் தான். பணம் அப்படின்ற ஒன்று இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் நாம் இந்த ஒரு கயாசிட்டிக் கண்டிஷன்லையும் நாம் நம்மளுடைய உயிரையும் உடலையும் எளிமையான வாழ்க்கையின் மூலமாக பேணி பாதுகாத்தோம் அப்படின்னா நாம் அடைய வேண்டிய ஒரு விஷயத்தை நாம் அடைஞ்சிடலாம். இதற்கிடையில் பார்த்திங்க அப்படின்னா 2025 வந்துடுது, இந்த கிரகங்கள் இப்படி வேலை செய்யும், அப்படி வேலை செய்யும், பில்கேட்ஸ் வந்து பிச்சைக்காரன் ஆகிடுவார், பிச்சைக்காரன் வந்து பில்கேட்ஸ் ஆகிடுவார், இப்படிலாம் வந்து ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துட்ருக்குறாங்கல்ல. இது எதுவுமே வந்து எல்லாமே ஒரு வியாபாரத்தனம் தான் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்கள் மனதில் உங்களுடைய ஆத்மனை பற்றின ஒரு சிந்தனையை நீங்கள் வளர்த்துக்கிட்டு நீங்கள் யதார்த்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன், எப்போ வந்து உயர்வு தாழ்வு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போ தானே உங்களுக்கு வந்து ஒரு சிரமங்கள் ஏற்படுது. நெவர் கம்பேர் வித் அதர்ஸ். நீங்கள் வந்து ஒரு தனித்துவமான ஒரு பிறவி. உங்களை மாதிரி இப்போ நம்மளை மாதிரி இன்னொருத்தரை இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது. இது வந்து இந்த சனம்தான். இந்த நிமிஷம் எப்படி வந்து உண்மையோ அதே மாதிரி நீங்கள் என்பது உண்மை. உங்களை வந்து டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு இந்த உலகத்தில் யாராலையும் முடியாதுங்க. அதனால் இந்த சாதனைகள்லாம் வந்து நீங்கள் மனசில் நினச்சிட்டுருக்கேன், அவர் இப்படி ஆகிட்டார் அப்படி ஆகிட்டாருன்ற கற்பனைலாம் இல்லாமல் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து ஏற்படுத்திக்கிட்டு நாம் வாழ்ந்திருக்க வேண்டும். அதற்கு வந்து பணம் தேவை. அதற்கு வந்து ஒரு நேர்மையான வழிகளில் நாம் சம்பாரிச்சுக்கிட்டு அந்த வாழ்க்கையை வாழும்போதே நமக்குள்ளே இருக்கிற இறைய ஆற்றலை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் உணர ஆரம்பித்தோம்னா இந்த 2025 மிக சிறப்பாக போகும். 2025 என்ன, பிறப்பே வந்து சொர்க்கமாக மாறிடும். நம்மளுடைய செரிஷ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஆனந்தமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுவீங்க. ஏன் கவலைப்படணும்? அவன் டாக்டர் ஆகிட்டான், நான் இப்படி இருக்கிறேன், அவன் ஆகிட்டு போட்டான், அவன் இன்ஜினியர் ஆகிட்டான், அவன் ஐபிஎஸ் ஆகிட்டான், நீ மனிதனாக மாறினையா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வந்து பல பேர் வந்து பல உயர் பதவிகளில் இருக்கிறாங்க, ஆனால் மிருக நிலையில் தான் இன்றைக்கி இயங்கிட்டுருக்கிறாங்க. அந்த அதிகார போதை, ஆணவ போதை, பணம் அப்படின்ற போதை, இந்த போதையிலேயே அவங்க இருக்காங்க. இல்லைனா வந்து இந்த நாட்டில் வந்து இந்த மாதிரியான போதைப் பொருள்கள்லாம் புழக்கத்தை கொடுத்து மக்களுடைய அந்த உயிராற்றலையே குறைச்சி அவர்களுடைய வந்து அடிமைப்படுத்தி வாழக்கூடிய எண்ணம் ஒரு மனிதனுக்கு தோன்றுதுன்னா அவன் வந்து ஒரு கொடுங்கோலம்தான் அர்த்தம். இது இந்த உலகத்தில் இருக்கிற ஆட்சியாளர்கள் செய்து தான் வராங்க. ஆனால் எல்லாருமே கொடுங்கோலர்கள் கிடையாது. இந்த மக்களை பற்றின சிந்தனையுடைய நல்ல தலைவர்களும் இங்கே தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களால வந்து ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்க முடியாது. அதுதான் பிரச்சனை. இன்றைக்கி ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நல்லவர்களால் வந்து ஆட்சி அமைக்க முடியாது. காரணம் என்னவென்றால், ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு வந்து நல்லவனால் முடியாது. கொள்ளை அடித்து இயற்கை வளங்களை சுரண்டி அவன் நல்லா வந்து பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு இந்த ஒட்டுமொத்த எல்லா விஷயத்தையும் வந்து தன்னகத்தே வந்து வைத்துக்கிட்டு இந்த வரவு செலவு கணக்கெல்லாம் பார்த்துட்ருக்கிறான் பார்த்தீங்களா. அவன் தான் நாம் 10,000 கோடி சம்பாதிச்சோம், சரி ஒரு 1000 கோடி வந்து இந்த மக்களுக்கு தூக்கி போடலாம், நம்ம மறுபடியும் நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு நிலை வந்து இந்த மாதிரி தவறான விஷயங்களில் பணம் சம்பாதிக்கணும்னால தான் முடியும். ஸோ எனவே இந்த சிந்தனையும் நாம் மாற்றணும். நம்முடைய இந்திய வாக்காளர்கள் வந்து காசுக்காக விலை போவது ஒழிக்கப்பட வேண்டும். இந்த நிலை மாறிச்சுன்னா ஆட்சியாளர்களாக இருப்பாங்க. இல்லை அப்படின்னா நாட்டில் எத்தனை கொலை கொள்ளை கற்பழிப்பு எது இருந்தாலும் இந்த நாட்டு மக்கள் நமக்கு பிச்சை போட்டு தான் நாம் வந்து இந்த பதவியை பிடிச்சோம். அவர்கள் யாரும் வந்து ஒழுக்கமான வாக்காளர்கள் கிடையாது, அவர்களே ஊழல்வாதிகள் தான். இப்போ நாம் அவங்க 1000 ரூபாய்க்கு ஊழல் பண்ணாங்க, நாம் 1000 கோடிக்கு ஊழல் பண்ணலாம், 1,00,000 கோடிக்கு ஊழல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் எல்லா நினச்சிட்டாங்க அப்படின்னா இங்கே தான் வந்து சிக்கலே வருது இந்த நாட்டுக்கு. எனவே வாக்கை நான் விற்க மாட்டேன். இந்த 2025 நாம் ஒரு சங்கல்பமும் எடுப்போம். நிச்சயமாக நல்ல ஒரு நேர்மையாக வாழ்வோம், சந்தோஷமாக வாழ்வோம். ஏன்னா சந்தோஷம் வந்து நெகட்டிவாக வந்து சந்தோஷத்தை அனுபவிக்கவே முடியாதுங்க. ஒருத்தரை அழித்து நாம் உயரலாம் அப்படின்னு நினச்சோம்னா சத்தியமாக அது முடியவே முடியாது. ஏன்னா உங்களுடைய அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து உங்களுக்குள்ளே இருந்து வேலை செஞ்சிட்ருக்குதுன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது ஒவ்வொருத்தர்கிட்டையும் அப்படி தான். அப்போது மனிதர்கள் வந்து இந்த ஆனந்தமான சூழ்நிலை, அமைதியான சூழ்நிலை, நல்ல ஒரு நேர்மையான சூழ்நிலை, இப்படி தங்களுக்கு தாங்களே ஏற்படுத்திட்டு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தோம் அப்படின்னா நாம் ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். 2026 ஒரு அற்புதமான ஒரு எலெக்ஷன் வருது. நம்ம ஒரு சிறந்த ஒரு தகுதியான தலைவனை நமக்காக ஏற்படுத்திக்கலாம். அதே நேரத்தில் ஒவ்வொரு ஆட்சியும் நல்ல ஒரு ஆட்சியாக வர வேண்டும். இந்த மக்களை வந்து மக்களாக நினைக்கக்கூடியவங்க,
வந்து ஆட்சியில் உட்காரணும். சிறப்பான ஒரு ஆட்சி இந்த மலர வேண்டும். நம்முடைய வாழ்வும் உயர வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. நன்றி, வணக்கம். இந்த புத்தாண்டு வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டியாக நமக்கு அமையட்டும்னு சொல்லிட்டு எல்லாம் வல்ல இறைவன் எனக்குள்ளே இருந்து இயங்குகின்ற அந்த இறைவனையும் நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.